நீர் உமது ஆவியை அனுப்பும் போது, சொல்லுங்க, நீர் உமது ஆவியை அனுப்பும் போது இம்மா துண்டு மீன் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிஞ்சு வச்சிருந்துச்சுன்னா, எனக்காக உங்களுக்காக திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கும் போது, காத்திருக்கும் போது, நம்ம எதுக்குங்க இப்படி குற்ற உணர்வோட இருக்கணும்? சொல்லுங்க. பரிசுத்த எழுந்து நிற்போமா? பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. இங்க உள்ள யாராவது ஒருத்தர், இந்த சத்தியம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சேர்த்துதான், நீங்க எந்த நிலைமையில விழுந்திருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை மட்டும் விட்டு போயிடாதீங்க. நமக்கு வேற வழியே இல்லை. மீன் புது சிருஷ்டியா மாறும்னா, பண்ணி திங்கிற தவுட்ட திங்கிறவன் விருந்து வாழ்க்கையில வாழுவானா? அல்லேலூயா. பாவம் செஞ்ச தாவீது என் கூடயும் உங்க கூடயும் பேசிக்கிட்டு இருப்பானா? நம்ம அவங்களெல்லாம் விட விசேஷித்தவர்களுங்க. கை வைத்து கண்களை மூடி, ஆமா, கீழே உள்ள யாராவது ஒரு நபர், ஆண்டவரே நாங்களும் உம்முடைய சிருஷ்டியை தரித்து கொள்வோம் ஆண்டவரே, நாங்க எழும்புவோம் ஆண்டவரே, எங்க சபை எழும்பும் ஆண்டவரே, நாங்க மண்ணுக்குள்ள இருக்க மாட்டோம் ஆண்டவரே, இளைய குமாரனே எந்திரிச்சு வந்தது உண்மை ஆண்டவரே, நாங்க எந்திரிச்சு வருவோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே, நாங்க புது ரூபமாய் மாறுவோம், புது சிருஷ்டியாய் நாங்கள் மாறுவோம் ஆண்டவரேன்னு சொல்லி கீழே உள்ள யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கூட தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் கிருபையாக எங்களை பாதுகாத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட தகப்பனை நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், நாங்கள் எப்பேற்பட்ட பின்னிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் எங்களை ஆண்டவரே நீர் முன்னோக்கி ஆண்டவரை முன்னேற்ற பாதையில் நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை மறந்த நாட்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி இன்னும் அதிகமாக நாங்கள் அறிகின்ற அறிவிலே வளருவதற்கு, இன்னும் அநேக காரியத்தில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு இன்னும் பலத்தை அதிகமாக தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த இடைக்கால திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆனால் எல்லாரும் கருத்தை ஒப்பு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் வேண்டியதான கிருபைகளை தாரும், வல்லமையை தாரும். பின்வாங்கி போய் இருக்கின்ற பிள்ளைகளை கத்த தொடுவீராக. எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை வல்லமை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இழந்து போனதை தேடும்படியாக இந்த உலகத்துக்கு வந்த நாதரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்மாற்றம் அடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னை யார் மீட்டெடுக்க முடியும்? நான் தூரத்தில் இருக்கிறேனே, என்னை யார் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி தூரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்போ இரக்கம் பாராட்டுங்க. உடைய கிருபையினாலே, உடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் கத்தனை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே இந்த கிராமத்திலே, இந்த திருச்சபைகளை கத்தனை செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் நாங்கள் கண்ணார காண கத்தர் அதை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நீரே எங்களுக்கு போதுமானவர், நீரே எங்களுக்கு போதுமானவர். எங்கள் கண்களை உமக்கு நேராக மாத்திரமே நாங்கள் ஏறடிக்கின்றோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.